உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வசமாக சிக்கிக் கொண்டாரா உதயநிதி? சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என்று மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவக்கூடிய நிலையில் முழுக்க முழுக்க இந்த முறை அதிக அளவு திமுகவை தனது ஒட்டுமொத்த திறமையாலும் உதயநிதி அவர்கள்தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு காரணம் அதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக களப்பணிகளை ஆற்றிய ஸ்டாலின் அவர்களது முயற்சியாலும் அவரது பேச்சாலும் சிறுபான்மையினர்களை ஏமாற்றி ஒட்டுமொத்த 3.5% வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றினார். ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக களப்பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதன் காரணமாக உதயநிதி அவர்கள் அந்த இடத்தை தற்பொழுது இருக்கிறார். உதயநிதி அவர்கள் நினைப்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பணத்தை கொடுத்து ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்பதற்காக பல கோடிகளை பதுக்கி வைக்கக்கூடிய ரகசிய அறை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது. இந்த அறையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து உண்மையில் பணம் கைப்பற்றப்பட்டால் உடனடியாக உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதிரடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பணப்பட்டுவாடா தேர்தல் நெருங்குவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக அந்தந்த தொகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ரகசிய அறையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது கண்டுபிடித்திருப்பதாகவும் 1 அல்லது 2 நாட்களில் சோதனை நடைபெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முன்பாகவே அந்த இடத்தை உதயநிதி மாற்றிவிட்டால் அவர் தப்பித்து விடுவார். இல்லை என்றால் கூண்டோடு கைது செய்யப்படக்கூடிய நிலைமை உருவாகும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ரகசிய அறையை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவில் பாதுகாப்புடன் அந்த அறையை வைத்திருப்பதாகவும் பல கோடிகள் அங்கு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் மக்கள் பெற்றுக்கொண்டாலும் திமுகவிற்கு இனி ஓட்டுக்கள் கிடையாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடைகிறதா, தோல்வி அடைகிறதா? அதற்கு முன்பாகவே ரகசிய அறையில் பணத்தை கைப்பற்றினால் உதயநிதிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி